சட்டசபையில் சபாநாயகரை ஒருமையில் பேசியதாக கூறி சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சபை காவலர்கள் வெளியேற்றினர். கூட்டத்தொடர் முடியும் வரை எம்எல்ஏ நேருவை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரானது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக வினாவிடைகள் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அமைச்சர் பதிலும் நடைபெற்று இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை குழுக்கள் அமைப்பது குறித்தான அறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியிட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பீட்டு குழு தலைவர் நியாயமான முறையில் அமைக்கவில்லை என கூறி சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அவையிலே குரல் எழுப்பினார். ஆனால் இதற்கு எந்தவித பதிலும் சட்டப்பேரவைத் தலைவர் அளிக்காத நிலையில் கோபமடைந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை உரிமையில் பேசினார். இதனால் உடனடியாக சட்டப்பேரவைத் தலைவர் அவரை அவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டதுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிய வரை அவரை சஸ்பெண்ட் செய்வதாகவும் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவருக்கும் ஏற்கனவே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாக்குவாதம் இருந்த நிலையில் தற்போது அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றத்துடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டுள்ளார்.